இஸ்ரவேல் புத்திரர் தீட்டுப்பட்ட தங்களை சுத்திகரிக்கும் முறைமைகளை குறித்த கேள்வி பதில்கள். கேள்வி: தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் சிவப்பு கிடாரின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் எந்த ஜலத்தை வார்க்க வேண்டும்? பதில்: ஊற்று ஜலத்தை வார்க்க வேண்டும். கேள்வி: மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் டேஷ். பதில்: தீட்டுப்பட்டிருக்கும். கேள்வி: செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் எதை தீட்டுப்படுத்துகிறான்? பதில்: கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். கேள்வி: தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் ஊற்று ஜலத்தை தெளிக்க வேண்டியது யார்? பதில்: சுத்தமான ஒருவன். கேள்வி: சுத்தமான ஒருவன் தீட்டுப்பட்டவன் மேல் ஊற்று ஜலத்தை எதில் எடுத்து தெளிக்க வேண்டும்? பதில்: ஈசோப்பினால் தெளிக்க வேண்டும். கேள்வி: செத்துப்போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் எந்தெந்த நாட்களில் தீட்டுக்கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க வேண்டும்? பதில்: 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் சுத்திகரிக்க வேண்டும். கேள்வி: செத்துப்போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் எத்தனை நாள் தீட்டுப்பட்டிருப்பான்? பதில்: 7 நாள். கேள்வி: கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிறவர்களும் அதில் இருக்கிறவர்கள் யாவரும் எத்தனை நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள்? பதில்: 7 நாள். கேள்வி: வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எத்தனை நாள் தீட்டுப்பட்டிருப்பான்? பதில்: 7 நாள். கேள்வி: தீட்டுப்பட்டவன் எத்தனாவது நாளில் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்தில் சுத்தமாயிருப்பான்? பதில்: 7ஆம் நாளில். கேள்வி: இஸ்ரவேலின் பாளையத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அங்கிருந்து விலக்கிவிடப்பட வேண்டியவர்கள் யார் யார்? பதில்: குஷ்டரோகிகள், பிரமியம் உள்ளவர்கள், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் விலக்கிவிடப்பட வேண்டும். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரரின் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? பதில்: அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரரில் பாவம் செய்து குற்றவாளியானவன் தான் குற்றம் செய்தவனுக்கு அபராதத்தின் முதலோடு எத்தனை பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும்? பதில்: 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான வஸ்துக்களும் ஆசாரியனிடத்தில் கொடுக்கிற எல்லாம் யாருக்குரியது? பதில்: ஆசாரியனுக்குரியது.